ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான மசாலா மில்க் வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதோட கண்டினியூ வீடியோ பார்த்திங்கன்னா ஹெர்பல் டீ. நம்மளுக்கு இந்த பனிக்காலத்தில் குழந்தைங்களுக்கு நம்மளுக்கெல்லாம் வந்து சளி பிடிக்கும், காய்ச்சல், தொண்டை வலி எல்லாமே வரும். நம்ம லைட்டாக தொண்டை கரகரப்பாக இருக்கும்போதே இந்த மசாலா பால் வந்து எடுத்துட்டோம்னா சளி வந்து நம்மளுக்கு அப்படியே பழுத்தும் வெளியே வந்துடும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் சிம்பிளே கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முதல்ல வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு பால் எடுத்துருக்குறேங்க. பால் வந்து காயட்டும். 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி, ஒரு கிளாஸ் பால் 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி. பால் அப்படியே காஞ்சிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம மசாலா பொருட்கள்லாம் வந்து இடிக்கல்ல நம்ம இடித்து எடுத்துகிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு இஞ்சி, ஒரு பல் பூண்டு, அதாவது ஒரு கிளாஸ் பாலுக்காக அளவாக எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து 2 கிளாஸ் பால் எடுத்திங்கன்னா இதோட குவான்டிட்டி அதிகப்படுத்திக்கோங்க. 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய். இப்போ இது கூட பாருங்கள் 4-5 குறுமிளகு சேர்த்துட்டு நல்லா ஒன்றும் பாதியமாக இடிச்சுக்கலாம். ரொம்ப ஃபைனாக வேண்டாம், ஒன்றும் பாதியமாக இடித்தா போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு இடிச்சுக்கலாம். இப்போ நம்ம கொதிச்சுட்டு இருக்கிற பாலில் இதை சேர்த்துருவோம். இப்போ இது கூட பாருங்கள் கொஞ்சமாக மஞ்சள் தூள். இப்போ இதுக்கு தேவையான அளவு சர்க்கரை பாருங்கள், 3/4 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கிறேன். நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு பொதுவாக தேன் கூட சேர்த்து கலந்து சாப்பிட்லாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. நம்மளுக்கு டீ கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி இந்த இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா வெந்து ஒரு திக்கான பதத்தில் வரும். அது சரியான ஸ்டேஜ். எடுத்துகிட்டு வடிகட்டி வச்சு நம்ம வடித்து எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான நம்மளுக்கு மசாலா பால் வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக வந்து தொண்டை கரகரப்புக்கு, சளிக்கு எல்லாமே நம்மளுக்கு இந்த மசாலா பால் குடிச்சிங்கன்னா நல்லா கேட்கும். அடுத்த வீடியோ பாருங்கள், ஹெர்பல் டீ பார்க்கலாம் வாங்க. மசாலா பால் பிடிக்காதவங்க வந்து இந்த மாதிரி பிளாக் டீ எடுத்துக்கிறவங்க இது போல் நீங்கள் ஹெர்பல் டீயாக கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். கற்பூரி வள்ளி இலையெல்லாம் நம்ம சேர்த்து செய்யும்போது இந்த ஹெர்பல் டீ வந்து சூப்பராகவும் இருக்கும், தொண்டைக்கு நல்லா இதமாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோம். இப்போ பாருங்கள், 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். இந்த 2 கிளாஸ் வந்து நம்மளுக்கு 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி வந்து நல்லா சுண்டி வரும். அதனால் நம்ம 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ இதுக்கு வந்து பாருங்கள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 2 கிராம்பு, 4-5 போல் மிளகு எடுத்துக்கலாங்க. இதை வந்து நல்லா வந்து இது போல் தட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது போல் ஒன்றும் பாதியமாக தட்டி எடுத்திங்கன்னா சரி. இப்போ கொதிச்சுட்டு இருக்கிற தண்ணி கூட இதை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட பாருங்கள் கற்பூரவள்ளி இலை, நம்ம வந்து கிராமங்களில் நிறைய கிடைக்கும் கற்பூரவள்ளி இலை. இல்லை அப்படின்னா நீங்கள் கற்பூரவள்ளி இலைக்கு பொதுவாக துளசி அல்லது வெத்தலை சேர்த்துக்கோங்க. 3மே கிடைச்சதுன்னா 3ஐயுமே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கொதித்து வருது. நம்மளுக்கு தேவையான அளவு சர்க்கரை, நாட்டு சர்க்கரை ஒரு 3/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா தேன் கூட நீங்கள் வடிகட்டிட்டு தேனை கலந்து கூட சாப்பிட்லாம். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு, இனி வடிகட்டிக்கலாம். கற்பூரவள்ளி இலை சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா சளியெல்லாம் நல்லாவே நம்மளுக்கு கட்டுக்குள்ளே வரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மசாலா பால் ஹெர்பல் டீ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். 2 ரெசிபியுமே மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.